ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். 5 ஸ்டார் மூவினா இந்த படத்தை நீங்க பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாத படங்கள்ல ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்காகவே கொண்டு வந்த அந்த தரமான படம் என்ன அப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்க தான். ஸோ ஒரு நாள் அந்த அண்ணன்காரன் தங்கச்சியோடைய பர்த்டேக்காக ஒரு டாகை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அந்த டாக்னால இவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோடைய முழு கதையே. இதெல்லாம் தாண்டி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம், பேரண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும், டாகோடைய பாசம்னு இந்த படம் எல்லா ஏரியாலையும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்பயே நீங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் பொழுது உங்க கண்கள்ல இருந்து சோகமும் சந்தோஷமும் கலந்த ஒரு கண்ணீர் கண்டிப்பா வரும். ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை உயிரோட்டமா சொல்ல ட்ரை பண்றேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, ஹாட்லி பாஸ்ன்ற ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். விடியற் கால டைம், இன்னும் சூரியன் வரவே இல்லை, இருட்டா இருக்கு. சான்ன்ற ஒரு பையன் ஒரு பணக்கார வீடு, அந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு நைஸா போக ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு போல. அந்த பொருளை ஆட்டைய போட்டு சட்டைக்குள்ள வச்சுக்க, வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு அந்த வீட்டுக்காரங்க லைட் ஆன் பண்றாங்க. ஐயோ இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அந்த சானு அந்த பணக்காரங்க வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஏதோ ஒரு பொருளை சுட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். சோ அப்படியே சானு அங்க இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டாரு. விடிஞ்சிருச்சு, நல்லா வெளிச்சமாவும் ஆயிடுச்சு. சரி, இந்த சானு அப்படி என்னத்தை தான் ஆட்டைய போட்டிருப்பான் அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் சானோ ஆட்டைய போட்ட பொருளை அப்படியே ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அது பொருள் கிடையாது, லேப்ரடார் டாக் ஒன்னு தம்மா துண்டு குட்டியா இருக்கு. சோ அதை பார்த்து இந்த சான் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த இடத்துல தான் இந்த படத்தோடைய பேரையும் போடுறாங்க, ஹாட்லி பாஸ். அந்த சானுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. இவரு அந்த டாகை கொண்டு போய் விட அந்த டாகும் மெதுவா தூங்கிக்கிட்டு இருக்கிற தங்கச்சியோடைய முகத்தெல்லாம் தடவுது. அந்த குட்டி பொண்ணும் என்னது மூஞ்சில ஏதோ பொறாண்டதுன்னு கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு அழகான டாக். அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணா இது யாரோட டாக்? இன்னில இருந்து இது நம்மளோட டாக். உனக்கு பர்த்டே இல்ல இன்னைக்கு, சோ அதுக்காக தான் அண்ணாவோட கிஃப்ட். எப்படி இருக்கு? ஐயோ அண்ணா, எனக்கு இந்த டாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து நான் ஹார்ட்லின்னு வைக்க போறேன். எது ஹார்ட்லியா? ஆமாண்ணா, என் ஹார்ட்ல இருந்து எனக்கு ஒரு டாக அம்மா வாங்கி தரணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். அந்த பிரேயர் இப்போ நடந்துருச்சு. சோ அதனால ஹார்ட்லின்னு பேர் வைக்க போறேன். ஆனா குட்டி பாப்பா, டாக்கு ஹார்ட்லின்னு பேர் வச்சா செட் ஆகாது. நல்லா டெரரான பேர் வைக்கணும். அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லனா. ஹார்ட்லின்ற பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஹார்ட்லி, இனிமே உன் பேர் அதானே அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்க. சானும் சரி சரி ஓகே, இதுக்கு பேர் இனிமே ஹார்ட்லி தான் அப்படின்னு இவங்க ஹார்ட்லிய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ சானோட தங்கச்சிக்கு இந்த ஹார்ட்லிய அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஹார்ட்லிய அப்படியே தூக்கி அதுக்கு பால் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அம்மாக்கள் குழந்தையெல்லாம் தாங்கி கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அழகா ஹார்ட்லிய இந்த அம்மா தூக்கிட்டு போறாங்களாம். சோ ஹார்ட்லியும் அப்படியே மெதுவா நடக்கலாம் ஆரம்பிக்குது. சோ அப்படியே நாட்கள் போகுது. ஹார்ட்லி வேகமா ஓடுது. ஹார்ட்லி கூட ஜாலியா அவங்க விளையாடுறாங்க. டயர்ட்ல 3 பேருமே ஒன்னா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சோ அப்படியே நாட்கள் போக போக இப்ப ஹார்ட்லி நல்லா வளர்ந்துருச்சு. சோ சானுடைய சிஸ்டர், அந்த பொண்ணோட பேரு வந்து சோ வந்துட்டு அவளோட ஃபேவரட் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா நைஸா வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கா. இதை நம்ம ஹார்ட்லியும் பாக்குது. சோவும் ஹார்ட்லி கிட்ட கத்தி கத்தி தொலைஞ்சிராத, அப்புறம் அண்ணா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு மெதுவா வரும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து சானு, ஏய் சோ நீ என்ன வேலை பண்ணிருக்க அப்படின்னு கத்தும் பொழுது பயந்து போன சோவும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. பின்னாடியே சானு வந்து, நீ என்ன வேலை பார்த்திருக்க தெரியுதா? நைஸா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ற, பெட்ல திரும்பவும் நீ மூச்சா போயிட்ட. அண்ணா விஷயம் தெரியாம சும்மா பேசாத, நான் மூச்சா போனேன்னு உனக்கு தெரியுமா? இது உன்னோட பெட், நீ மூச்சா போகாம வேற யார் போயிருப்பா? நாலாம் போல, தோருக்கே ஹார்ட்லி இதுதான் போச்சு, மூஞ்ச பாரு நல்லா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சோ பழிய நம்ம ஹார்ட்லி மேல போட, ஹார்ட்லிக்கும் இவங்க பேசுறதெல்லாம் புரியுது. அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி பாக்குது. சோ நம்ம சானும் அப்படின்னா, சோ நீ சொல்றத பார்த்தா ஹார்ட்லி தான் வந்து மூச்சா போயிருக்கு, பழிய உன் மேல போட்டுருச்சு அப்படிதானே? அட ஆமாண்ணா, அது மூஞ்ச பாருங்க, இன்னும் 1 லிட்டர் கூட போனாலும் போகும். சோ சானும் ஹார்ட்லிய பார்த்து, ஹார்ட்லி நீ தான் மூச்சா போனியா, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஹார்ட்லி அப்படியே ஓடி போயிட்டு சோவுடைய பேக் இருக்கும்ல, பிங்க் கலர் பேக், அந்த பேக் எடுத்துட்டு வந்து சான் கிட்ட கொடுக்குது. சான் அந்த பேக் ஓபன் பண்றாரு. உள்ள ஈரமான ஒரு டவுசர் ஒண்ணு இருக்கு. அது சோவுடைய டவுசர் தான். சானும், ஏ சோ நம்ம ஹார்ட்லி எப்பையில இருந்து டவுசர் எல்லாம் போட ஆரம்பிச்சது? நீ சொல்ற லாஜிக் இடிக்குதே மவள, நீ மூச்சா போயிட்டு பாவம் அந்த அப்புறாணி ஹார்ட்லி மேல பழிய போடுற அப்படின்னு சான் சொன்ன உடனே சோ அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே அவங்க அண்ணனை பார்த்து, இங்க பாருடா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல, அம்மா வரட்டும் நான் உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. சோ சானும் ஸ்கூலுக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி
அவரோட சிஸ்டர் சோவை பார்க்க வராரு. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சிருக்கா. சோ அந்த மாதிரி அவ கிறுக்கிக்கிட்டு இருக்கா. சோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நீ எங்க வேணா போ, எனக்கு என்ன. அட இன்னும் கோவமாவா இருக்க, சரி சரி உன் கோவத்தை கவுண்ட் பண்ண, ஸ்கூல் முடிச்சு நான் வரும்பொழுது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சான் ஸ்கூலுக்கு போறாரு. அன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதாவது களிமண்லயே சில விஷயங்களை அவங்க உருவாக்கணும். லைஃப்ல நீங்க எந்த ஒரு பர்சனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பர்சனை வந்து அந்த களிமண்லயே டிசைன் பண்ணணும். சோ சானோ ஏதோ ஒன்று பண்றாரு. ஆனா அதுக்கப்புறமா அதை கலைச்சிடுறாரு. சோ டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கேட்கறாங்க, நீங்க யாரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு ஆட்களை சொல்றாங்க. சோ அப்படி சான் கிட்ட கேட்கும்போது நான் யாரையும் பார்க்கணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி சான் சொல்றாரு. சோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சான் சோ கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா காசு அவருக்கு வந்து பஸ்ஸுக்கு போறதுக்கு மட்டும் தான் இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அவரால் பஸ்ல போக முடியாது. சோ என்ன பண்ணலாம்னு சான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பஸ் ஸ்டாப்ல நம்ம சோவும் ஹாட்லியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவான், நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. சோ நம்ம சானுக்கும் சோவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஹாட்லின்ற டாக் தான். அந்த குட்டி பொண்ணு சோ கூட ஹாட்லி கூடவே பேசிக்கிட்டே இருக்கா. அது லேப்ரடார் தானே, காது அப்படியே தொங்கி போயிருக்கு. என்ன உன் காதெல்லாம் தொங்கி போயிருக்கு, ஐயோ இது பார்க்க நல்லாவே இல்ல, இரு நான் சரி பண்றேன் அப்படின்னு ஹாட்லியோடைய தொங்குற காதை எடுத்து மண்டை மேல போட்டு இந்த மாதிரி பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் காதையே முடி மாதிரி டிசைன் பண்றாங்க. பாவம் ஹார்ட்லி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியே சோ அது பாக்குது. சோ உங்க கிராமத்துக்கு வர அந்த பஸ்ஸும் வந்துருச்சு. சோவும் அண்ணா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பஸ்ல தேடி பார்த்தா நிறைய பேர் இறங்குறாங்க. ஆனா சானை மட்டும் ஆளையே காணோம். பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தவங்க அவங்களும் அந்த பஸ்ல இருந்து இறங்குறாங்க. அவங்க சோவை பார்த்து ஐயோ பாவம் ஏழை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க நம்ம அண்ணா எங்க போனா அப்படின்னு சோ தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாட்லி ரோட்ல வேகமா ஓடுது. எங்க ஓடுதுன்னு பார்த்தா இந்த சானு ரோட்ல ஓடி வந்துகிட்டு இருக்காரு கையில ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டு. சோ சான் வந்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டாரு. ஆனா ஐஸ்கிரீமை வாங்கினா பஸ்ல போக முடியாதுல. சோ அதனால பஸ் பின்னாடியே வேகமா ஓடி வந்துகிட்டே இருந்திருக்காரு. சோ இத அந்த பக்கத்து வீட்டு பாட்டி பஸ்ஸுக்குள்ள இருந்து பாத்திருப்பாங்க போல. அதனாலதான் பாவம் ஏழை பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ எது என்னவோ சான் இத சோவுக்காக பண்ணாரு. சோ சோ கிட்ட அந்த ஐஸ்கிரீமை கொடுக்க இவர் வேகமா ஓடி வந்தாரு. டைமும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. சோ அதனால ஐஸ்கிரீம் உருகி அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு கவருக்குள்ள. அவ்வளவுதான் அந்த குட்டி பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஐஸ்கிரீமை வாங்கி தரேன்னு தானே சொன்னேன், இங்க பேரு தண்ணி மாதிரி இருக்கு, ஜூஸா இது. அட நான் வாங்கும்போது ஐஸ்கிரீமா தான் இருந்தது, பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசுல தான் இந்த ஐஸ்கிரீமையே வாங்கினேன். அப்படியே பின்னாடி வேகமா ஓடி வந்தனா கரைஞ்சிருச்சு போல. சரி விடு, இன்னொரு நாள் நான் உனக்கு ஐஸ்கிரீமை வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பதான் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கவரை கீழே போட்டு அந்த பொண்ணு தரையில உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. சானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கேப்ல அந்த ஹார்ட்லி என்ன பண்ணுதுன்னா சோ கீழே போட்டாங்களா அந்த உருகி போன ஐஸ்கிரீம் இருக்கிற கவர், அந்த கவருக்குள்ள தலைய விட்டு ஜாலியா அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கவரு தலையிலேயே மாட்டிக்கிது, எடுக்க முடியல அதால. இத பார்த்த உடனேயுமே அந்த குட்டி பொண்ணு சோவும் சானும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா ஹாட்லி கூட விளையாடிக்கிட்டே அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போயிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சோ சான் கிட்ட, அண்ணா நம்ம என்ன ஏழைகளா அண்ணா, ஏன் சொல்ற? இல்ல நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும்போது பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க பாவம் ஏழைங்கன்னு, அதான் கேட்டேன். ஓ அப்படியா, சரி. சோ அந்த பாட்டி கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க? யாருமே இல்லையாண்ணா, அந்த பாட்டி மட்டும் தான் தனியா இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல யார் யார் இருக்கோம்? நானு, நீங்க, அப்புறம் நம்மளோட சோத்து மூட்டை ஹார்ட்லி. சோ அப்படின்னா நம்ம 3 பேர் இருக்கோம். நீயே சொல்லு, யார் ஏழைங்க? தனியா வாழ்ற அவங்களா, இல்ல எப்பவுமே ஜாலியா விளையாடுற நம்ம ஏழைகளா? அதனால அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத சரியா? சோவும் ரொம்ப சந்தோஷமா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சானோட முகத்தை பார்க்கும்போது தான் அடிபட்டு இருக்கு. ஏன்னா சானுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸ்கூல்ல கூட எல்லாருமே அவங்க கூட சண்டை தான் போடுவாங்களே. சோ அப்படி சண்டை போட்டு முகத்துல காயமா இருக்கு. அண்ணா என்னண்ணா இப்படி காயமா இருக்கு, நான் உங்களுக்கு ஆயில்மெண்ட் போட்டு வர்றேன். வேணாம் சோ அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க சும்மா இருங்க, நான் டாக்டர்ன்றத மறந்துட்டீங்களா? நீங்க டாக்டர் ஆயில்மெண்ட் போடும்போது நீங்க கம்முன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு அவளோட குட்டி கையால ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறா. சோ அப்புறம் இவங்க 3 பேருமே ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹார்ட்லிய வந்து ஒரு டாகாவே அவங்க பார்க்கவே இல்லை. இவங்க எப்படி டேபிள்ல ஃபுட்டை வச்சு சாப்பிடுறாங்களோ அதே மாதிரிதான் ஹார்ட்லிக்கும் அதே டேபிள்ல தான் சாப்பாடையும் கொடுக்குறாங்க. சோ 3 பேருமே ஒரு ஃபேமிலியா சந்தோஷமான லைஃபா வாழ்றாங்க. சோ சானையும் சோவையும் பாத்துக்கிறது படிக்க வைக்கிறது எல்லாமே சானோடைய ஆன்ட்டி தான். அந்த ஆன்ட்டிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னோட ஆன்ட்டியும் வேற ஒரு ஊருக்கு போக போறோம், உங்களையும் கூட்டிட்டு போயிட்டு பாத்துக்கிற அளவுக்கு எங்க கிட்ட வசதி எல்லாம் கிடையாது. அதோட உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா வேற ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணி உங்களை விட்டுட்டு போயிட்டா தனியா, அவ திரும்ப வர போறதெல்லாம் கிடையாது. அதனால ஒழுங்கா போயிட்டு ஏதாவது அநாத ஆசிரமத்துல போய் சேருங்க இப்படின்னு சொல்ல சான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே எழுந்து வந்து, நாங்க அநாத ஆசிரமத்துக்கு எல்லாம் போக மாட்டோம், ஏன்னா நாங்க ஒன்னும் அநாதைக கிடையாது, அதோட எங்க அம்மா கண்டிப்பா எங்க கிட்ட திரும்ப வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சான் அங்க இருந்து போறான். சோ சானோட ஆன்ட்டியும் பின்னாடியே வந்து, சான் நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா, நான் என்னதான் வேற ஊருக்கு போனாலும் மாசம் மாசம் உனக்கு நான் பணத்தை அனுப்புறேன். அதோட உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற அட்ரஸ் எனக்கு தெரியும், இன்னமும் அங்க இருக்காங்களான்னு தெரியாது, ஆனா நீ வேணா போய் பாரு அப்படின்னு அட்ரஸையும் கொடுக்குறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம சோ வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த அம்மா தான் டீச்சரா, லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே டீச்சர் மாதிரியே இருக்காங்க. சரி இவங்க ஸ்கூல்ல படிக்க போற ஸ்டூடெண்ட் யாரான்னு பார்த்தா அது பாவம்
பாவம் நம்ம ஹார்ட்லி தான். ஹார்ட்லியோட முதுகுல இவங்களோட ஃபேவரட் பேக், அந்த பிங்க் கலர் பேக மாட்டி விட்டு, ஹார்ட்லி நீ தான் என்னோட ஸ்டூடெண்ட் புரியுதா, இங்க இருக்கிற ஏபிசிடி எல்லாம் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு ஹார்ட்லிக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது மட்டும் இல்ல, அந்த குட்டி பொண்ணு சோ வந்து அவளோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு டிராயிங்கையும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வரையறாங்களே. சோ அப்படியே டைம் போகுது, ஈவினிங் ஆயிடுச்சு. ஹார்ட்லி சீக்கிரமா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், அண்ணன் வந்துருவான் ஸ்கூல்ல இருந்து அப்படின்னு இவங்க பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. ஆனா இவங்களும் வெயிட் பண்றாங்க. நைட் டைமே ஆயிடுச்சு, சான் வரவே இல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் சான் பஸ்ல அந்த இடத்துக்கே வந்து சேர்றாரு. சோ சானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோவுக்கு நிம்மதியே. ஆனா இருந்தாலும் பயத்துல அழ ஆரம்பிக்கிறா, நீ எங்க போன இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி. சானும் அவரோட தங்கச்சியா அப்படியே உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காரு. சோ உனக்கு நைட்னா பயமாச்சே, எப்படி தைரியமா அவ்வளவு நேரம் நீ பஸ் ஸ்டாப்ல இருந்த? ஏன்னா என் கூட ஹாட்லி இருந்ததுல, அதனாலதான் நான் இருந்தேனே. சரி இதுக்கப்புறம் நீ எனக்காகலாம் வெயிட் பண்ண வேணாம் சோ புரியுதா, நீ வீட்லயே இரு, நான் எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவேன். ஐயோ அண்ணா, நான் ஒன்னும் உனக்காகலாம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணல, அம்மாவுக்காக தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அம்மா நம்மள தேடி இந்த ஊருக்கு வருவாங்கல்ல, நம்ம வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல. சோ அதனாலதான் டெய்லி நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவேன், அம்மா வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சோ சொல்றா. பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியல அவளுடைய அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த விஷயங்கள்லாம் சானுக்கு தெரியும். சான் அப்படியே சோகமா வந்துகிட்டு இருக்காரு. ஆனா சானுடைய அந்த கஷ்டத்தை ஹார்ட்லி புரிஞ்சுக்குது. அப்படியே சானோட முகத்தை பார்த்துக்கிட்டே நடந்து வருது கூடவே. சோ சான் வந்து ஏன் லேட்டா வந்தாரு அப்படின்னா, ஆன்ட்டி வந்து கொடுத்துருப்பாங்களா அவங்க அம்மாவுடைய அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சே டைம் போயிடுச்சு. சோ கடைசியா போக வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் லேட்டா வீட்டுக்கு வந்தாரு. அவரும் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட்லிய போட்டு புடிச்சு குளிப்பாட்டி டவலை சுத்தி விட்டுறாங்க. பாவமா இருக்கு ஹார்ட்லி. சோ அடுத்தது நீ தான் குளிக்கணும், அதுவும் தலைக்கு குளிக்கணும். ஐயோ அண்ணா, நான் தலைக்கெல்லாம் குளிக்க மாட்டேன், என்ன விட்டுரு. ஏன் தலைக்கு குளிக்க மாட்டேன்னு சொல்ற? ஏன்னா தலைக்கு குளிக்கும் பொழுது ஷாம்புலாம் கண்ணுல பட்டுருச்சுன்னா கண்ணு எரியும். அட சோ அதுக்கு நீ கண்ணை மூடனா எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல அண்ணா, கண்ணை மூடனா ஃபுல்லா இருட்டா இருக்குமா, எனக்கு இருட்டுனாலே பயம், உனக்கு தெரியும் தானே. அப்ப நைட்டு தூங்கும் போது மட்டும் எப்படி நிம்மதியா தூங்குற? ஏன்னா அண்ணா நீ என் கூட இருக்கல. அட இப்பவும் நான் உன் கூட தான் இருக்கனே, ஒழுங்கா தலைக்கு குளி அப்படின்னு சானு சோவை குளிப்பாட்டுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. சான் ஒளிச்சு வச்சிருந்த அவங்க அம்மாவுடைய அட்ரஸ இந்த குட்டி பொண்ணு சோ எடுத்து, அண்ணா இது அம்மாவோட அட்ரஸ் தானே, அம்மாவோட பேர்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்ல சானு கடுப்பாக்குறாரு. இது எதுக்கு நீ எடுத்த? அவ்வளவுதான் சோ அழ ஆரம்பிச்சிடறா. அம்மாவோட அட்ரஸ் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சீக்கிரமா அம்மா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி அழ. கடுப்பான சானும், சோ நான் சொன்னா உனக்கு புரியாதா, அம்மா இதுக்கப்புறம் திரும்ப வரவே மாட்டாங்க, பொய் சொல்லாத அண்ணா, அம்மா கண்டிப்பா திரும்ப வருவேன், நான் நல்ல பொண்ணா பெருசா வளர்ந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. சோ புரிஞ்சுக்கோ, அம்மா வரத்தா இருந்தா எப்பயோ வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்மள பத்திலாம் கவலையே கிடையாது அப்படின்னு அந்த பிங்க் கலர் பேக் இருக்கும்ல, அதை எடுத்து வெளியே தூக்கி போடலான்னு போகும்பொழுது, அண்ணா ப்ளீஸ் அதை வெளியே தூக்கி போட்டுறாத, அதை அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு அந்த பேக் ரொம்ப பிடிக்கும்னு அந்த பொண்ணு அழ. சோ சானும் சோவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அப்படியே வெளியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலயே ஹாட்லியும் இருக்கு. ஹாட்லி அப்படியே இவரு பக்கத்துல வந்து மடியில தலைய வைக்குது. சோ ஹாட்லிய தடவி கொடுத்துக்கிட்டே இவரு ஹாட்லி கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாட்லி, அம்மாவோட அட்ரஸ் இருந்தும் எனக்கு போகணும்னு சுத்தமா தோணவே இல்லை, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா கண்டிப்பா திரும்ப வரமாட்டாங்கன்னு, அம்மா இல்லாம என்னால வாழ முடியும், ஆனா சோ ரொம்ப சின்ன பொண்ணு, அவ புரிஞ்சுக்க இன்னும் நாள் ஆகும், அதோட நம்ம 3 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும், ஒருவேளை நான் இங்க இல்லைன்னு வச்சுக்கியேன், நம்ம தங்கச்சி சோவை நீ தான் பாத்துக்கணும், அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு புரியுதா. சோ ஹாட்லி அவளை பத்திரமா பாத்துப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சான் கேட்க ஹாட்லியும் ப்ராமிஸா பண்ணுது. சோ அப்படியே 2 பேருமே வானத்தை பாக்குறாங்க. பனி பெய்ய ஆரம்பிக்குது. சோ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகி ஊர்ல இருக்கிற ஏரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த ஏரியில ஜாலியா சறுக்கிட்டே போறாங்க. இவங்களை உட்கார வச்சு இழுத்துட்டு போறது ஹாட்லி தான். சோ ரொம்ப ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ இழுத்துட்டு போற ஹாட்லி சட்டுன்னு திரும்ப அப்படியே இவங்க 2 பேரும் கீழே வலிக்கி விழுறாங்க. விழுந்த வேகத்துல நம்ம சானு கண்ணைய திறக்கவே மாட்டாரு. சோவும் அண்ணா எழுந்துருன்னு எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவர் கண்ணைய திறக்க மாட்டாரா. அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. அதுக்கப்புறமா கண்ணை திறந்து என்ன பயந்துட்டியா அப்படின்னு சான் கேட்க அப்பதான் சோவுக்கும் நிம்மதி, சிரிக்க ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன இந்த மாதிரி பயம்புறுத்தாத அப்படின்னு சொல்லி. சோ அப்புறம் தொடர்ந்து அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம சானுக்கு கக்கா வருது. ஹாட்லி, சோ நீங்க இங்கேயே இருங்க, அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன். ஆனா அண்ணா நீ போயிட்டு வா, நாங்க 2 பேரும் அது வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் வேணாம், நான் வந்ததுக்கு அப்புறம் விளையாடலாம், அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சானு ஒரு புதருக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு கக்கா போய்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வானத்துல பறந்து ஒரு காத்தாடி கீழே விழுது. அதை பார்த்துட்டு ஹாட்லி வேகமா அது என்னன்னு மோப்பம் பிடிக்க போகுது. அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல அந்த ஏரியோட ஐஸ் வந்து ரொம்ப லேயர் தின்னா இருக்கும் போல, அதனால அப்படியே வெயிட் தாங்க முடியாம உடைச்சுக்கிட்டு ஹாட்லி அந்த ஜில்லுன்னு தண்ணிக்குள்ள விழுந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுது. இத பாக்குற சோவும், ஹாட்லி சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு இந்த பொண்ணும் மெதுவா முன்னாடி நடந்து போறா. சோ அந்த இடத்துலயும் ஐஸோட லேயர் தின்னா இருக்கிறதுனால உடைச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் உள்ள விழ. சோ ஹாட்லி சோனு 2 பேருமே உயிருக்கு போராடுறாங்க. சவுண்ட கேட்டுட்டு வேகமா சான் அந்த இடத்துக்கு வராரு. ரெஸ்கியூ பண்ற ஆளுங்களும் அங்க வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே சானோட சிஸ்டர் சோ இறந்தே போயிடுறா. சோ அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பேக் மட்டும் தான் மேல வந்து மிதக்குது. அந்த பொண்ணு அப்படியே மூழ்கிடுறா. நல்லவேளை இங்க ஹாட்லி எப்படியோ அதுல இருந்து வெளியே வந்துருது. சோ அந்த குட்டி பொண்ணு சோ இறந்ததுக்கு அப்புறம் சான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. வீட்டுல ரொம்ப லோன்லியா தான் இருக்காரு.
அதோட ஹாட்லி கிட்ட அவரு சொல்லிருப்பாரு, நான் இல்லாதப்ப நீ தான் நம்ம தங்கச்சியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப சோ இறந்தே போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி அந்த ஹாட்லியா அவரு வீட்டுல சேர்க்கவே இல்ல. சோ ஹாட்லிக்கு வந்து ரொம்ப பசிக்குது போல, சாப்பிடறதுக்காக வீட்டுக்குள்ள வருது. அத காலால எட்டி உதச்சி, ஏய் நாயே, நான் என்ன சொல்லிருக்கேன், வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிருக்கேன்ல, வேற எங்கேயாவது தின்னு போ அப்படின்னு அடிச்சு விரட்டுறாரு. ஆனா ஹாட்லி திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ளேயே வரணும் தான் நிக்குது. சோ சானோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு போகலான்னு சோவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிங்க் கலர் பேக மாட்டிக்கிட்டு அப்படியே ரோட்ல நடக்கும்பொழுது பின்னாடியே ஹாட்லியும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் பின்னாடி வராது அப்படின்னு கீழ இருந்து கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு. ஆனா அப்படி இருந்தும் ஹாட்லி பின்னாடியே தான் வருது. ஏன்னா பாவம் ஹாட்லிக்கு சேனை விட்டா வேற யாரு இருக்கா. ஆனா இருந்தாலும் சேனோ வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரா. சோ அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது ஹாட்லி. சேனோ ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு டிக்கெட் எடுத்து அவங்க அம்மாவை பார்க்கலான்னு ட்ரெயின் ஏறதுக்காக உள்ள போயிடுறாரு. சோ டிக்கெட் இருந்தா மட்டும் தான் பிளாட்ஃபார்ம் குள்ளேயே போக முடியும். ஹாட்லியும் உள்ள போக ட்ரை பண்ணுது, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஏய் நாய் உள்ள வருது அப்படின்னு. ஆனா ஹாட்லி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா அது பிளாட்ஃபார்முக்கு போகுது. ஆனா அந்த கேப்ல சேன் வந்து ட்ரெயின்லயே ஏறி உட்கார்ந்துறாரு. இத ஹாட்லியும் பாக்குது. ட்ரெயின்குள்ளாதால ஏற முடியல, ஏன்னா டோர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ட்ரெயினும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஹாட்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ட்ரெயின் கூடவே வேகமா பிளாட்ஃபார்ம்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது சேன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது. சோ ட்ரெயினும் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஹாட்லி ட்ராக்ல இறங்கி அந்த ட்ரெயின் போன ட்ராக்லயே பின்னாடியே போய்கிட்டே இருக்கு. பாவம், அவ்வளவுதான் ட்ரெயின் போயிடுச்சு. ஆனா இந்த ட்ராக்ல தான் ட்ரெயின் போச்சுன்னு ஹாட்லியும் அப்படியே மெதுவா அந்த ட்ராக்லயே நடந்து போக ஆரம்பிக்குது. அந்த ட்ராக்லயே தேங்கி இருக்கும் தண்ணி, அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா போய்கிட்டே இருக்கு. எங்க சேனோ அந்த அட்ரஸ்க்கு போகும்பொழுது அங்க சேனோடைய அம்மா இருக்காங்க, கூடவே ஒருத்தர் இருக்காரு. சோ சேனோட அம்மா வந்து இப்ப இவர் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்கா வர போறாங்களாம் சீக்கிரமே. சோ அம்மாவும் சேனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, இங்க பாருடா, உங்களுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் உங்க ஆன்ட்டிக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீங்க வந்திருக்க? அது வந்து அம்மா, நான் பணத்துக்காக இங்க வரல, சோ இருக்கால அப்படின்னு சோ இறந்து போன விஷயத்த சொல்லலாம்னு வரும்பொழுது அப்பா அம்மாவுக்கு போன் வருது. சோ போனை அட்டென்ட் பண்ணி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ போன்ல அம்மாவுடைய அந்த ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு. உன் பையன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? இங்க பாருங்க, அவன் ஏன் வந்தான்ற விஷயமே எனக்கு தெரியவே இல்ல, திடீர்னு வந்துட்டான் போல. இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, அவனெல்லாம் நான் திரும்ப சேர்த்துக்க போறதெல்லாம் கிடையாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட சான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட நம்ம தங்கச்சி இறந்து போன விஷயத்த சொன்னா அவங்க என்ன கஷ்டப்படவா போறாங்க அப்படின்னு சோ இறந்து போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. சோ அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒழுங்கா ஊருக்கு போய் சேரு, இந்த அந்த பணம் வச்சுக்கோ அப்படின்னு காசை தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த பையனுக்கு உண்மையிலே என்ன தேவை, பாசம், அதை எதையுமே கண்டுக்காம இவங்க மட்டும் போய்கிட்டே இருக்காங்க. சோ சானோ அந்த பிங்க் கலர் பேக் கிட்ட, ஏன்னா அந்த தங்கச்சி எப்பவுமே இந்த பேக் தானே வச்சிருப்பா. சோ அந்த பேக்கை பார்த்து, பாத்தியா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு, இதுக்கு தான் நான் அம்மா கிட்ட வரவே வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சான் என்ன பண்றாருன்னா, அவரோட சிஸ்டர் வந்து வால்ல நிறைய விஷயங்கள் வரைஞ்சிருப்பாங்க, எழுதிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒரு என்வலப்ல வச்சு வீட்லயே வச்சுட்டு அங்க இருந்து எங்க போறதுன்னே தெரியாம சான் அப்படியே பொடிநடையா போய்கிட்டே இருக்காரு. சோ அப்படி பஸ்ல போகும்போது நம்ம சானோட வயசுல இருக்கிற பசங்க ரெண்டு பேரு, எங்க அப்பா அம்மா காணாம போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க, எங்க கிட்ட காசே இல்ல அப்படின்னு பிச்சை எடுக்கிறாங்க. சானோ அந்த பசங்களுக்கு காசை கொடுக்கறான். கிட்டத்தட்ட இப்ப சானோ அதே நிலைமையில தானே இருக்கான், ஏன்னா சானுக்குன்னு இப்ப யாருமே கிடையாது. சோ அதனால அந்த பசங்க கூட சேர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு சானு. ஆக்சுவலா என்னன்னா, கேங்குன்னு ஒருத்தர், அவரு தான் இந்த அப்பா அம்மா இல்லாத பசங்களெல்லாம் ஒன்னா கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு ஊருக்குள்ள பிச்சை எடுக்க வச்சு அது மூலியமா அந்த கேங்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கேங்கு கூடவே ஒரு டாகும் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இருக்கு. சோ அந்த பசங்களும் நம்ம சானை கேங் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கேங்கும், தம்பி உன்னை பார்த்தா கஷ்டப்படுற பையன் மாதிரியே தெரியலையே, உன் அப்பா அம்மாலாம் எங்க? எனக்கெல்லாம் யாருமே கிடையாது. ஓ அப்படியா, சரி சரி நீ கவலைப்படாத, உன்ன மாதிரிதான் எங்க இருக்கிற யாருக்குமே அப்பா அம்மா கிடையாது, எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துப்பேன் தெரியுமா, இப்ப கூட பாரு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க நிம்மதியா. அதுவும் என்ன ஃபுட் தெரியுமா, பன்னி கறி, டிவில போய் பாருங்க, பன்னி கறி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு போட்டிருக்கானுங்க. சோ எப்படின்னு அந்த கேங்க சொல்லிட்டு அவர் ஒரு டாக் வளர்க்குறாருல, அந்த டாகோட ஃபுட்டை செக் பண்றாரு. டக்குன்னு அவரோட அடியால கூப்பிட்டு, டேய் என்னடா இது, என் நாய் சாப்பிடுற சாப்பாட்டுல பன்னிக்கறி இருக்கு? ஆமாண்ணே, இன்னைக்கு பன்னிக்கறி தான் போட்டேன். ஏன்டா டேய், பன்னிக்கறில அதிக கொழுப்பு இருக்கு, அதெல்லாம் என் டாக் எல்லாம் சாப்பிடக்கூடாது புரியுதா, போயிட்டு பீஃப் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதுல இருந்து என்னன்னா, அவர் வளர்க்குற நாய்க்கு போடுற சாப்பாட கூட இந்த பசங்களுக்கு போடல, ஆனா இந்த பசங்களை வச்சுதான் இவரு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பசங்க கூடவே சான் தூங்கலான்னு போகும்பொழுது அந்த கேங் என்ன பண்றாருன்னா, ஏய் இது நான் பேக் அப்படின்னு சொல்லி பிடுங்க ட்ரை பண்றாரு. ஆனா சான் விடவே இல்லை, இது என் சிஸ்டரோட பேக். ஓ உனக்கு தங்கச்சி வேற இருக்காளா, எங்க அவ இப்ப உயிரோட இல்ல, அதான் உயிரோட இல்ல, இதை வச்சுட்டு என்ன பண்ண போற, இங்க நீ இருக்கணும் அப்படின்னா இந்த பேக் எல்லாம் தூக்கி போடணும், கூட நான் தூக்கி போடுறேன். ஆனா சான் என்ன சொல்றாருன்னா, நானே போயிட்டு தூக்கி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல கேங்குக்கு டவுட் வருது, ஒருவேளை அந்த பையன் ஓடி போயிடுவானோ அப்படின்னு. சரி சரி போய் நீயே தூக்கி போட்டு வா, ஆனா கூடவே என் டாக கூட்டிட்டு போ, எஸ்கேப் ஆகி ஓடணும்னு ட்ரை பண்ணு வச்சுக்கேன், நீ திருட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் டாக் உன்னை கடிச்சு கொதறிடும் அப்படின்னு பயம்புறுத்துறாரா. சானும் பயந்துகிட்டே அந்த டாக கூட்டிட்டு அந்த பேக் எங்கேயாவது தூக்கி போடுறதுக்கு போறாரு. இந்த நேரத்துல நம்ம ஹார்ட்லி இருக்குல்ல, அது பாவம் அந்த ரயில்வே ட்ராக்கை தான் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த ட்ராக் அப்படியே ஊர்கள் எல்லாம் தாண்டி போவோம்ல, அந்த ஊர்கள் எல்லாம் இதுக்கு ரொம்ப பசிக்கும். சோ ஒரு பெரிய டப்பை வாயில கவிட்டு சாப்பாடு போடுவாங்கன்னு
ஒரு ஆள் கிட்ட போகுது. அவரு அடிச்சு அனுப்புறாரு. வேற வழி இல்லாம ஆளுங்க கையில கொண்டு போற ஃபுட் எல்லாம் திருடி சாப்பிடுற அளவுக்கு ஹாட்லியோட நிலைமை போயிடுது. சோ அப்புறம் யாராவது ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி போயிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வித்த காட்டுமா, அவங்களும் பரவாயில்லையே அப்படின்னு சாப்பாடெல்லாம் தூக்கி போடுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பவும் ரயில்வே ட்ராக்ல நடக்க ஆரம்பிக்கும். சோ அப்படி நடந்துதான் இப்ப நம்ம சான் இருக்கார்ல அந்த ஊருக்கே வந்துருது. சோ அங்கேயும் கடைக்குள்ள எல்லாம் போகுது, அடிச்சு தரத்துறாங்க, குப்பை தொட்டிக்குள்ள எல்லாம் போகுது. இந்த நேரத்துல தான் சானோடைய ஸ்மெல்ல அது ஸ்மெல் பண்ணுது. கரெக்டா சானும் அங்கதான் இருக்காரு. அந்த கேங்கோடைய டாக கூட்டிட்டு அந்த பேக தூக்கி போறதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா இது சோவுடைய பேக், இது தூக்கி போட அவருக்கு சுத்தமா மனசே இல்ல. அதனால பப்ளிக்ல ஒரு லாக்கர் ஒன்னு இருக்கு, அந்த லாக்கர்ல பத்திரமா வைக்கிறாரு. அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணலாம்னு பொழுது அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. சோ இப்ப சான் வந்து அந்த பேக தான் அவனுடைய சிஸ்டரா சோவா நினைக்கிறாரு. சோவுக்கு இருட்டுனா ரொம்ப ரொம்ப பயம் இல்ல. அதனால லைட் ஆன் பண்ணி உள்ள லாக்கர்ல வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்றாரு. சோ சான் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் ஹார்ட்லி அந்த இடத்துக்கு வருது. சோவுடைய பேக்கோடைய ஸ்மெல் அதுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்மெல்ல பாத்துக்கிட்டே அந்த லாக்கர் கிட்டே அது நிக்குது. சோவுடைய ஆத்மா அந்த லாக்கருக்குள்ள அந்த பேகா இருக்கு. சோ அந்த ஆத்மாவும் பேசுது. நமக்கு வெறும் குரல் மட்டும் தான் கேக்குது. ஏ ஹாட்லி, நீ வந்துட்டியா? உள்ள இருட்டா தான் இருந்துச்சு, ஆனா அண்ணா எனக்கு லைட்ஸ கொடுத்துட்டு போயிருக்கான். இவன் நீயும் வந்துட்டல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சோவுடைய ஆத்மா சொல்லுது. இது ஹாட்லியோடைய காதுக்கும் கேக்குது. ஹாட்லி அப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த பேக் இருக்கிற லாக்கரையே பாத்துக்கிட்டே இருக்கு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஹாட்லி அந்த லாக்கர் கிட்டயே உட்காந்துக்கிட்டே இருக்கு. சோ மாதிரி ஏதாவது குட்டி பொண்ணு வந்தாங்கன்னா அது சோதானான்னு உடனே போய் பார்க்கும். அது சோ கிடையாதுன்னு உடனே திரும்பவும் வந்து படுத்துக்கும். இந்த நேரத்துல சானு ட்ரெயின்ல அந்த பிச்சை எடுக்கிற வேலையை பாக்குறாரு. இந்த மாதிரி ட்ரெயின்ல பிச்சை எடுக்கவே கூடாது, போலீஸ்காரங்க பார்த்த உடனே வேகமா திறத்திக்கிட்டு வராங்க, இவங்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா எப்படியோ சானோ அவரோட ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. வெளியே வரும்போதுதான் ஒரு இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. அதுவும் நாய் குறைக்கிற சவுண்ட் வர கேக்குது. சானு ஓடி போயிட்டு என்னன்னு பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல இருக்கிறது ஹாட்லி. அந்த லாக்கரை யூஸ் பண்ண ஆளுங்க வராங்க போல. ஹாட்லி அவங்கள விட மாட்டேங்குது. அதனால ஹாட்லியை பிடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. சானும் பாக்குறாரு, இந்த நாய் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காம அவர் அங்க இருந்து வந்துடுறாரு. ஆனா ஹாட்லி கழுத்துல கயிறெல்லாம் போட்டு இறுக்கி இழுத்துட்டு போறாங்களா. ஹாட்லி ஒரு மாதிரி கத்துது. இங்க இவருக்கு மனசே கேட்கல. உடனே வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட, இது என்னோட டாக் தான், இதோட பேர் ஹாட்லி, இதை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹாட்லிய அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. சான் அப்படியே நடந்து போக பின்னாடியே அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இங்க பாரு, நான் பாவம் தான் உன்னை காப்பாத்தினேன், இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ணி வராத, ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்னு திட்டுறாரு. சான் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிற அந்த ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு சொல்றா, ஏய் இந்த டாக் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு இவர் சொல்லியும் அந்த டாக் இவங்க கூடவே வருது. இவங்க எல்லாரையும் வச்சு வேலை வாங்குற அந்த கேங்கும் பாக்குறாரு. பரவாயில்லையே, டாக் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, சரி இந்த டாகுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கேங்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் இவங்க வந்து பிச்சை எடுக்க போற இடத்துல எல்லாம் கூடவே டாகையும் கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சுலாம் பிச்சை கேட்கறாங்களா. இந்த விஷயம் எதுவும் கேங்குக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா கேங் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட சிஸ்டர் சோ இறந்து போனதுக்கு காரணம் ஒரு வகையில இந்த டாகும் தான் அப்படின்னு ஹாட்லியா அவரு வெறுக்கிறாரு. ஒரு நாள் பசங்களாம் பிச்சை எடுத்து கொண்டு வந்து எல்லா கலெக்ஷன் பணத்தையும் அந்த கேங் கிட்ட கொடுக்கணும். அதுல ஒரு பையன் வந்து காசை ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கான், யாரும் காசு தரல அப்படின்னு சொல்லியும் அந்த கேங்க் கேட்காம அந்த பையனை போட்டு அடிக்க, இத பார்த்துட்டு சானால சும்மா இருக்க முடியல. இங்க பாருங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்களை ஃபோர்ஸ் பண்ணி எதுக்கு பிச்சை எடுக்க சொல்றீங்க, இனிமே நாங்க யாரும் உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்க தான் ஹீரோவா சார், உங்களை கவனிச்சுட்டா போச்சு அப்படின்னு வாயிலே ஒரு குத்து குத்த, அவ்வளவுதான் சான் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்துட்டு நம்ம ஹாட்லியும் பயங்கரமா அந்த கேங்க பார்த்து கத்துது. இதுல கடுப்பான கேங்கு, உனக்கு நான் எவ்வளவு ட்ரைனிங்க கொடுத்திருப்பேன், என்ன பார்த்தே கத்துறல நீ அப்படின்னு இரும்பு கம்பி எடுத்து ஹாட்லியையும் அவர் மோசமா அடிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி கேங் வந்து ஒரு டாக வளர்க்குறாருல, அது ட்ரைனிங் டாக், செமையா சண்டை போடும். ஆனா ஹாட்லி வந்து ரொம்ப அப்ராணியான டாக், மத்தவங்க மேல பாசம் மட்டும் தான் காட்டும். ஹாட்லிய அவரோட டாக வச்சே கடிக்க விடுறாரு. ரொம்ப அடிபட்டு பாவம் ஹாட்லியால எழுந்துக்க கூட முடியல. இந்த விஷயம் சானுக்கு தெரிய வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹாட்லி இருக்கிற அந்த கேஜை உடைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு கேங் வந்து, தம்பி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேங் முன்னாடி வர, இத பார்க்காத சானு அந்த கேங்கையும் போட்டு அடிச்சிடுறாரு. இதனால கடுப்பான கேங்கு, இன்னியோட நீ செத்தடா அப்படின்னு சானை போட்டு காலி பண்ணவே ரெடி ஆகுறாங்க. நல்ல வேளையா அந்த குரூப்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ண, போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்களா. எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கேங்கு, ஏண்டா டேய் நீ தான் கால் பண்ணியா, சானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னையும் கொல்லுவேன், உன் நாயையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம சானும் எப்படியோ கேங்கு கிட்ட இருந்து வெளியே வந்துட்டாரு. அடுத்த நாள் ஆகுது. சோவுடைய பேக ஒரு லாக்கர்ல ஒளிச்சு வச்சிருப்பாருல, அந்த லாக்கர் கிட்ட போயிட்டு அந்த பேகை எடுக்கும்போதுதான் அந்த இடத்துக்கு கேங் வந்திருக்காரு. என்னடா டேய் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா அப்படின்னு திரும்பவும் சானை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு ஹாட்லி வருது, குறைக்க ஆரம்பிக்குது. ஓ நீயும் இங்க தான் இருக்கியா, எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் ரெண்டு பேரும் திருந்த மாட்டீங்கல்ல அப்படின்னு அந்த கேங்கு அவரோட டாக ஏவி விடுறாரு. ஹாட்லியும் அந்த டாக முன்னாடி குறைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சான் நினைச்சிருந்தா எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். ஆனா ஹாட்லி அவர் தனியா விட்டு போனார்னா கண்டிப்பா அந்த டாக் ஹாட்லியை காலி பண்ணிடும். அதனால ஹாட்லி சீக்கிரம் வா அப்படின்னு ரெண்டு பேருமே வேகமா எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பின்னாடி தரத்துக்கிட்டே அந்த கேங்கோட டாக் வருது
பின்னாடி கேங்கும் வராரு. சோ சேனும் ஹார்ட்லியும் ரோட கிராஸ் பண்றாங்க. பின்னாடி வந்த கேங்கோட டாக் ரோட கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு கார் வந்து மோதி அவ்வளவுதான் அந்த டாக் அங்கேயே காலி. இத பார்த்து கேங் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்னு அவருக்கு வெறி ஆகுது. ஆனா அந்த கேப்பை யூஸ் பண்ணி சேனும் ஹார்ட்லியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ சேன் கூடவே ஹார்ட்லி வந்துகிட்டே இருக்கு. இன்னமும் அவருக்கு கோவம் அடங்கவே இல்ல. கால்ல இருக்கிற செருப்பாலேயே இங்க இருந்து ஒழுங்கா தூரமா போ ஹார்ட்லி, இனிமே என் முகத்துல முழிக்காத அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஹார்ட்லி அங்க இருந்து போற மாதிரிலாம் இல்ல. அவர் தூக்கி போட்ட செருப்பை வாயிலே கவி கொண்டு வந்து திரும்ப சேன் கிட்டே கொடுக்குது. சேனுடைய மனசும் கொஞ்சம் காமாக ஆரம்பிக்குது. அப்படியே ஹார்ட்லி அவரு தடவி விடுறாரு. ஐம் சாரி ஹார்ட்லி, எனக்கு அந்த டைம்ல இருந்த கோவத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹார்ட்லி கிட்ட சாரி சொல்லி திரும்பவும் ஹார்ட்லி கூட சந்தோஷமா டைமை கழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பார்க்ல ஒரு பையன் சைக்கிள ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்கான். இதை உட்காந்துக்கிட்டு நம்ம சேனும் பாக்குறாரு. அவருக்கும் அந்த சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. இதை ஹார்ட்லி புரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி போயிட்டு சைக்கிள் ஓட்டுற அந்த பையனை பார்த்து கத்த அந்த பையன் பயந்துட்டு சைக்கிளை கீழே போட்டு ஓடி போயிடுறான். அந்த கேப்ல நம்ம சேனு அந்த சைக்கிளை ஜாலியா ஓட்டுறாரு. இதை பார்த்து ஹார்ட்லியும் ரொம்ப சந்தோஷப்படுது. ஆனா ஓடி போன பையன் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர இவங்க சைக்கிளை தூக்கி போட்டு தெரிச்சுட்டு ஓடுறாங்க. சோ ஹார்ட்லிக்கு பலூன்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியா பீச்ல விளையாடுறாங்க. சோ ஒவ்வொரு விளையாட்டு ஜோர்ல இவங்க மலையில எல்லாம் நனைஞ்சுக்கிட்டாங்க. டாகுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சேனுக்கு சம ஃபீவர், தங்கறதுக்கு இடமே கிடையாதுல்ல. அதனால ஒரு அண்டர் கிரவுண்ட் வே மாதிரி இருக்கு, அங்க ஓரமா அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் அவ்வளவு ஜோரம், சாப்பிட கூட இல்ல. சேனுக்கு பசிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹார்ட்லி போயிட்டு பண்ணெல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுக்குது. அதோட அந்த கேங் வர ஹார்ட்லியை போட்டு சம்மாடி அடிச்சிட்டாரா, அந்த காயம் இன்னும் கண்ணு கிட்ட அப்படியே இருக்கு. அதனால டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு காசு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க அம்மா கொடுத்த காசை இன்னமும் சேன் பத்திரமா வச்சிருக்காரு. எங்க பாரு ஹார்ட்லி, இது எங்க அம்மா எங்களுக்காக கொடுத்தது. இதை கண்டிப்பா வேற விஷயத்துக்கு செலவு பண்ண சோ விடவே மாட்டா. ஆனா இதை உனக்காக செலவு பண்றனா சோ கண்டிப்பா விடுவா. அதனால நீ இங்கேயே இரு, உனக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேன் அங்க இருந்து போகும்பொழுது ஆனா பின்னாடியே ஹார்ட்லி வந்துகிட்டே இருக்கு. ஹார்ட்லி, நான் தான் சொல்றேன்ல வந்துடுறேன்னு, ஏன் கூடவே வர, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறாரு. ஆனா ஹார்ட்லி கூடவே தான் வருது. ஏன்னா ஹார்ட்லி பாவம் இதே மாதிரிதான் சேன் போயிட்டு சேனை திரும்ப கண்டுபிடிக்க ஹார்ட்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அகைன் எங்கேயாவது போயிடுவானோ சேன் அப்படின்ற பயத்துல தான் ஹார்ட்லி கூடவே இருக்கு, பிரியவே மாட்டேங்குது. இதை சேனும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஹார்ட்லியை கட்டி பிடிச்சி, ஹார்ட்லி புரியுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போகவே மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான் ஹார்ட்லி. இந்த இடத்துக்கு நான் ட்ரெயின்ல வரும் பொழுது அவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா இந்த காலை வச்சுக்கிட்டு நீ அவ்வளவு தூரம் எப்படி வந்திருப்ப? என்னால தானே இவ்வளவு தூரம் நீ அலைஞ்சிருக்க. என்னால தானே அந்த கேங்க உன்னை போட்டு அவ்வளவு அடிச்சிட்டான். இதுக்கு மேல நீ என்னால கஷ்டப்படவே கூடாது, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் ஹார்ட்லிக்கும் புரியுது, அதுவும் ரொம்ப சந்தோஷப்படுது. சோ அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட் வே கிட்டயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் அவருக்கு உடம்பு சரியில்லைதான். சோ அப்படியே முடியாம சேனும் ஹார்ட்லியும் அங்க இருக்கும் பொழுது அந்த வழியா அந்த கேங்க் போறாரு. சோ அவரு இவங்களை பாத்துறாரு. ஆஹா, இங்கதான் இருக்கீங்களாடான்னு பிடிக்கலான்னு போகும்பொழுது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. நம்ம சேனுக்கு உடம்பு முடியல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா விடாம அந்த கேங்கு டிபார்ட்மெண்ட் வரைக்குமே ஃபாலோ பண்ணி வந்து கரெக்டான நேரத்துல சேனை தூக்கிட்டு போறாரு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற நம்ம ஹார்ட்லி கத்த ஆரம்பிக்குது. என்ன இந்த நாய் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு போலீஸ்லாம் வந்து செக் பண்ணும்போது தான் பையனை கடத்திட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு போலீஸும் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸால கூட கேங்க பிடிக்க முடியல, அவர் எந்த சைடு போனாருன்னு தெரியல. ஆனா ஹார்ட்லி கரெக்டா ஸ்மெல்ல புடிச்சு வேகமா பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஹார்ட்லியோட மனசுல இருக்கிறதெல்லாம் சேனை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றது மட்டும்தான். சோ அந்த கேங்கு சேனை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கு, அதுல தண்ணிலேயே மூழ்கடிச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு வாட்டர்லாம் செட் பண்ணிடுறாரு. ஆனா அந்த இடத்துக்கு ஹார்ட்லி வந்து இந்த விஷயத்தை தடுக்குது. கடுப்பான கேங்கும் நாயே, என் நாய் செத்து போன மாதிரி உன்னையும் சாகடிக்காம விட மாட்டேன்னு ஹார்ட்லியை போட்டு அவர் சம்மாடி அடிக்கிறாரு. அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. சோ ஹார்ட்லி கத்துற சவுண்ட்லாம் சேனுடைய காது கேக்குது. சேனும் எழுந்து வந்து ஒரு கம்பியாலேயே பின்னாடி இருந்து அந்த கேங்கோட மண்டையிலேயே ஒரே அடி. அவ்வளவுதான், கேங் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அதோட போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. கேங்க அரெஸ்ட் பண்றாங்க. அடிபட்டு இருக்கிற ஹார்ட்லிய ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கறாங்க. சோ ஹார்ட்லியை டெஸ்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட்லி ரொம்ப காலத்துக்கு உயிரோட இருக்காது, அப்படியே உயிரோட இருக்கிற காலங்கள் முழுக்க அது வழியிலேயே தான் இருக்கும். நீ வேணா ஓகேன்னு சொன்னா இப்பயே இந்த டாக நம்ம கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ டாக்டர் அதெல்லாம் வேணாம், ஹார்ட்லி சும்மா நடிக்குது, நான் இப்படிதான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஆன மாதிரி சீன் காட்டுவேன், அதே மாதிரிதான் ஹார்ட்லியும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இப்படி சேன் வந்து இந்த வெட்டினரி டாக்டர் கிட்ட இருக்கும் பொழுது இந்த நேரத்துல சேனுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த புது ஹஸ்பண்ட் கூட ஃபாரினுக்கு போக போறாங்க. அதுக்கான பாஸ்போர்ட் வேலை எல்லாம் இருக்கு. பாஸ்போர்ட்ல வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து பசங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை அம்மா பார்க்கும்போது தான் சோ இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா நம்ம பையன் சேன் நம்மள பார்க்க வந்தது இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான், என்ன ஏதுன்னு கூட கேட்காம நம்ம காசை கொடுத்து அவனை அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இப்பதான் அம்மாவுக்கும் புரிய வருது, லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பசங்க தான். சின்ன வயசுல இருந்து நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். நமக்கு ஒரு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கைய அந்த குழந்தைகளுக்காக நம்ம வாழணும். ஆனா நம்ம அந்த மாதிரி இல்லாம நம்மளோட லைஃப் தான் முக்கியம்
இன்னொன்னு, நம்ம 2 பசங்களையும் தனியா விட்டு என் பொண்ணு இப்ப இறந்து போயிட்டாலே அதுக்கு காரணம் நான் தானு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அப்புறம் அவங்க பசங்க தங்கி இருந்த இடத்துக்கு போறாங்க. ஸ்டார்டிங்ல ஸ்கூல்ல வந்து களிமண்ணாலேயே நீங்க எந்த பர்சனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லியிருப்பாங்கல்ல. ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம சேனை எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வீட்டுக்கு வந்து அந்த களிமண்ணாலேயே ஒரு உருவம் செஞ்சிருக்காரு, எங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சேனுக்கும் அவருடைய அம்மாவை பார்க்கணும்னு தான் அவ்வளோ ஆசையே. சோ இந்த விஷயத்த அம்மாவும் பாக்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புலாம் இப்பதான் புரிய வருது. சோ நம்ம சேனையும் ஹார்ட்லியையும் போலீஸ் தானே கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சோ சேனை பத்தி விசாரிச்சு அவங்க அம்மா கிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல அம்மாவும் வெட்டினரி டாக்டர் கிட்ட வராங்க. சோ உள்ள வராங்க. ஹார்ட்லி இருக்கு, பக்கத்துலயே சேனும் இருக்காரு. அம்மா நேரா சேனுடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. சேன், அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன், சோ இறந்து போனதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன மன்னிச்சிரு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அவங்க அலறாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் யாருமே இல்லையே, கூட இருந்த சோவும் இல்ல, இப்ப என்னோட ஹார்ட்லிக்கும் உடம்பு முடியல, உங்களால முடிஞ்சா என்னோட ஹார்ட்லியை காப்பாத்தி விடுங்க. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வேணாம், எனக்கு எல்லாமே என்னோட ஹார்ட்லி தான், எனக்கு என் ஹார்ட்லி என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் ரொம்ப கஷ்டப்படுறான். சோ யாருமே வேணாம், ஹார்ட்லி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே திரும்ப நம்ம சேனை அவருடைய வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுறாங்க. சோ பாவம் ஹார்ட்டியோடைய உடம்பு ரொம்ப முடியல, படுக்க வச்சு ஹார்ட்லி நீ நல்லா ரெஸ்ட் எடு சரியா, நீ சீக்கிரமாவே சரியாயிடுவ, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சேனும் தூங்குறாரு. அடுத்த நாள் ஆகுது. பார்த்தா ஹார்ட்டி ரோட்ல மயங்கி விழுந்து போயிருக்கு. ஹார்ட்லி, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, எங்க போறதுக்கு வந்த, முடியாம விழுந்துட்ட பாரு. இந்த ஹார்ட்டி எங்க போறதுக்கு ட்ரை பண்ணுச்சுன்னா, எப்பவுமே அந்த குட்டி பொண்ணு சோவும் ஹார்ட்டியும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணுவாங்க, அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இது போக ட்ரை பண்ணிருக்கு, முடியல. இதை சேனும் புரிஞ்சுக்கிட்டு ஹார்ட்டியை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. ஹார்ட்டியும் முடியாம அப்படியே சேனோட மடியிலேயே படுத்துக்கிட்டு இருக்கு. இவரும் ஹார்ட்டி கூட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை நான் திருடி தான் கொண்டு வந்தனே, பாவம் நீ உங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிருப்பல, நம்ம தங்கச்சி சோவுக்கு பர்த்டே அப்போ உன்னை கொண்டு வந்து கொடுத்தேன், அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேணும் வேணும்னு அடிக்கடி அழுதுகிட்டு இருந்தவ நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துட்டா. அதோட நானும் அம்மா எப்பயாவது வருவாங்கன்னு அம்மாவுக்காக நானும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த நினைப்பே எனக்கு இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா ஹார்ட்லி, அம்மா அப்பா இல்லாத எனக்கும் என் தங்கச்சிக்கும் நீ தான் ஒரு அம்மாவா வந்த. இதுக்கப்புறம் வாழ்க்கையை இதே மாதிரி சந்தோஷமா வாழலாம் நினைக்கும் பொழுதுதான் சோவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ நம்மள விட்டுட்டு போயிட்டா. இதுக்கு நீ காரணம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஹார்ட்லி, ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த டைம் ரொம்ப கோவமா இருந்ததா, அந்த கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம ஓ மேல காட்டினேன். உன்னை அடிச்சு போக சொன்ன, ஆனா நீ என்னை விட்டு போகாம என் கூடவே இருந்த. என்னை தேடி எவ்வளவு தூரம் வந்த ஹார்ட்டி, வரும் பொழுது எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருப்பியோ. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சும் என்னால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு இப்ப முடியாம படுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே சேன் ஹார்ட்டி பக்கத்துல வந்து, இங்க பாரு ஹார்ட்டி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போறேன், எனக்கு தெரியும் நீ ரொம்ப வழியில இருக்க அப்படின்னு, ஆனா ப்ளீஸ் ஹார்ட்டி, எப்படியாவது இதுல இருந்து தாண்டி வா, நீ திரும்ப பழைய மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா விளையாடணும், அதுதான் என்னோட ஆசையே, நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போய் என்னை தனியாலாம் ஆக்கிடாதா ஹார்ட்டி அப்படின்னு சொல்லி சேன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் ஹார்ட்டியோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல அப்படின்றத சேன் புரிஞ்சுக்கிறாரு. ஹார்ட்டி, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தூக்கி பார்க்கும்போதுதான் ஹார்ட்டி சேனுடைய மடியிலேயே இறந்து போயிடுச்சு. சேனும் புரிஞ்சுக்கிறாரு. அவரால் சுத்தமா தாங்கிக்க முடியல. அந்த இடத்துலயே கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. ஹார்ட்டி, உண்மையை சொல்லு, நீ நடிக்கிறதானே, ப்ளீஸ் என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத, சீக்கிரம் எழுந்துரு, நடிச்சது போதும் ஹார்ட்டி, எழுந்துரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா உண்மையிலேயே ஹார்ட்டி இறந்து போயிடுச்சு. தாங்க முடியாம சேனும் ஹார்ட்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப சேனுக்காக யாருமே கிடையாது, தனியா சோகமா அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சேனுடைய அம்மா அங்க வராங்க. இதுக்கு மேல நான் எங்கேயும் போக போறது கிடையாது சேன், எல்லாமே என்னோட தப்பு தான், இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேனோட மனசுக்குள்ள அம்மா திரும்ப வந்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அப்படியே கம்முனே இருக்கும் பொழுது சேனுடைய தங்கச்சி சோவுடைய ரூம்ல இருந்து ஒரு பேப்பர் பறந்து வருது. சோவும் ஹார்ட்லியும் சேர்ந்து ஒரு டிராயிங்க வரைஞ்சிருப்பாங்களா, அந்த டிராயிங்ல சேனு, சோ, அம்மா, அப்புறம் ஹார்ட்டி இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு டிராயிங். இதை பார்த்து சேன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே அவருடைய கற்பனையில அவருடைய சிஸ்டர் சோ கூடவும் ஹார்ட்லி கூடவும் ஜாலியா விளையாடுற மாதிரிலாம் அவருக்கு தோணுது. ஆனா சடனா சோவும் ஹார்ட்டியும் காணாம போயிடுறாங்க. ஏன்னா அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தானே. அப்பதான் இறந்து போன சோவுடைய ஆத்மா பேசுற மாதிரியான ஒரு வாய்ஸ் கேக்குது. அண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தனியாலாம் இல்ல, என் கூட ஹார்ட்டி இருக்கு, நீ அம்மா கூட சந்தோஷமா இரு அண்ணா அப்படின்னு சொல்லுது. சேனும், நம்ம தங்கச்சி தனியாலாம் இல்ல, ஹார்ட்டி கூடவே இருக்கும், சோவுக்கு எதுவும் ஆகாம ஹார்ட்டி பாத்துக்கும், ஏன்னா ஹார்ட்டி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சேனும் மன நிம்மதியாகி இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கைய அம்மா கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ போறாரு. இந்த இடத்துலயே ஹார்ட்டி பான்ற இந்த படம் முடியுது. நீங்களே சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்தது? இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வந்த உங்க பிலிம் ரோலோட எக்ஸ்பிளனேஷன்
எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? ஸோ இதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட டாக் லவர்ஸ் ஐம் சாரி, இந்த படம் உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கோம்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.